இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டுடே வாட் டே? வியாழக்கிழமை. வியாழக்கிழமை முன்னாடி சொல்லிக்க கூடாதா? வியாழக்கிழமை எனக்கு பவரே கிடையாது. இப்படி என்ன பண்றீங்க? வண்டியை விட்டுட்டு பொறுமையா வீட்டுக்கு நடந்து போங்க. நாளைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என் பவர் அப்படியே உச்சத்துல உக்கரத்துல இருக்கும். நான் வந்து கை வச்சா இல்ல, அப்படியே கொஞ்சம் லுக் விட்டா போதும், வண்டி தானா ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப என்ன பண்றீங்க? இப்படியே பொறுமையா நடந்து போங்க. நாளைக்கு வந்து வண்டி எடுத்துக்கங்க. என்னங்க இது? என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. ஏய், உன்ன ஏய் ஏய், யாரா நீ? எதுக்கு இவ்வளவு அடிக்க வர? பாஸ்கர், இது என் தம்பி தான். ஏய், அவ என் அக்கா. அவளை நான் அடிப்பேன், மிதிப்பேன். அதை கேட்க நீ யாரா? எட்ரா கையா. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? நடு ரோட்ல நின்று கண்டவன் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்க. ஏய், ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல வச்சு கை ஓங்குற. ஏய், உனக்குலாம் வெக்கமா இல்ல? ஏய், உனக்கு இது தேவையில்லாத வேலை. இன்னொரு வாட்டி ஏதாவது பேசுன அடிச்சு பல்லுகள்லாம் உடைச்சிருவேன். ஏய் விஸ்வா, வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சர்வீஸ் பண்ண வந்தாங்க. அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? வண்டி ஸ்டார்ட் ஆகலனா இவன் கூட தான் வரணுமா? நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிருக்காவ? ஏய், நாங்க சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி அசிங்கமா பேசுற வச்சுக்காத. ஏய், என் அக்கா கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறதுக்கு நீ யாரா? என்ன ரூட் விடுறியா? ஏய், எந்த காலத்துலடா இருக்க நீ? ஒரு பொண்ணும் பையனும் சாதாரணமா சிரிச்சு பேசினா உங்களுக்குலாம் தப்பா தான் தோணுமா? ஏண்டா உனக்குலாம் இப்படி பேச அசிங்கமா இல்ல? ஏய், அவங்க இந்துக்காவோட ரிலேட்டிவ்னு என்கிட்ட சொன்னாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் வந்தேன். டேய், நாங்க ஃப்ரெண்ட்லியா தானே பேசிட்டு இருந்தோம். நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, டேய் உலகம் எங்கேயோ போயிட்டு இருந்தா, அதுக்கேற்ற மாதிரி முதல்ல நீ பழகிக்கோடா. ஏய், கண்டவெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டல. ஏண்டி, உன் தம்பினா என்ன இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க, நீ பார்த்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்க? வாடி, இன்னைக்கு வீட்டுக்கு வா. இன்னைக்கு இருக்கணும். ஏய், இன்னொரு தடவை என் அக்கா கிட்ட நடு ரோட்ல இருந்து பேசுறத பார்த்தேன், சங்க அறுத்துருவேன். ஜாக்கிரதை.